தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டு இருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஐபிஓ பத்தி 2 சுவாரஸ்யமான தகவல்களை உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட், நிறைய நண்பர்கள் ஐபிஓ இன்ட்ரெஸ்டடா அப்ளை பண்றீங்க. ஆனா நிறைய பேருக்கு அலாட்மெண்ட் ஆக மாட்டுது. எதன் அடிப்படையில இந்த ஐபிஓ அலாட்மெண்ட் பண்றாங்க, அதோட ப்ராசஸ், அதுக்கு பின்னாடி இருக்க அல்காரிதம், இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஐபிஓவும் ஓவர் சப்ஸ்கிரைப், அண்டர் சப்ஸ்கிரைப் எல்லாம் சொல்றாங்க. இதோட டீடைல்ஸ் எல்லாம் நம்ம அபிஷியலா எந்த வெப்சைட்ல செக் பண்றது அப்படிங்கறதும் இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்றதுக்கு எனக்கு என்கரேஜபிளா இருக்கும். பொதுவா ஐபிஓ அலாட்மெண்ட் ப்ராசஸை நம்ம 2 டைப்பா பிரிக்கலாம். ஒன்னு அண்டர் சப்ஸ்கிரைப், ரெண்டாவது ஓவர் சப்ஸ்கிரைப். அண்டர் சப்ஸ்கிரைப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி 1000 ஷேர்ஸ் ஐபிஓ மூலியமா வெளியிட்டு நிதி திரட்ட போறாங்க அப்படின்னா, அப்ளை பண்றவங்க ஒரு 850 ஷேர்ஸ்க்கு தான் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் தான் அண்டர் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர் சப்ஸ்கிரைப்ல என்ன ஒரு பெனிஃபிட்னு பாத்தீங்க அப்படின்னா, அப்ளை பண்ண எல்லாருக்குமே ஷேர்ஸ் கிடைச்சிரும். ரெண்டாவது டைப் ஓவர் சப்ஸ்கிரைப். ஓவர் சப்ஸ்கிரைப் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதே கம்பெனி 1000 ஷேர்ஸ் ஐபிஓ மூலியமா வெளியிட்டு நிதி திரட்ட போறாங்க அப்படின்னா, அப்ளை பண்றவங்க ஒரு 2000 ஷேர்ஸ் 3000 ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருந்தாங்க அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ் தான் ஓவர் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓவர் சப்ஸ்கிரைப்ல எல்லாருக்குமே அலாட்மெண்ட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதை எப்படி அலாட்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே, இப்ப ஏபிசி அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஐபிஓ மூலியமா 5 ஷேர்ஸ் வெளியிட்டு அது மூலியமா நிதி திரட்ட போறாங்கன்னு வச்சுப்போம். இந்த 5 ஷேர்ஸ் வாங்குறதுக்கு, ஐபிஓ மூலியமா வாங்குறதுக்கு ஒரு 10 இன்வெஸ்டர்ஸ் போட்டி போடுறாங்க. இந்த 10 இன்வெஸ்டரும் எப்படி ஐபிஓ அப்ளை பண்றாங்க அப்படிங்கறத இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. இன்வெஸ்டர் ஒரு குவாண்டிட்டி அப்ளை பண்றாரு, ஒரு ஷேர். இன்வெஸ்டர் 2 பாத்தீங்க அப்படின்னா 2 குவாண்டிட்டி அப்ளை பண்றாரு. இன்வெஸ்டர் 3 3 குவாண்டிட்டி, இன்வெஸ்டர் 4 ஒரு 3 குவாண்டிட்டி, இன்வெஸ்டர் 5 ஒரு 4 குவாண்டிட்டி. இந்த மாதிரி 10 இன்வெஸ்டரும் 29 குவாண்டிட்டி கிட்ட அப்ளை பண்றாங்க. ஆனா கம்பெனி வெளியிடுறது எவ்வளவு? ஒன்லி 5 குவாண்டிட்டி தான். 5 குவாண்டிட்டி ஆஃப் ஷேர்ஸ் தான் ஐபிஓ மூலியமா வெளியிடுறாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் ஓவர் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சு ஒரு ஐபிஓ அப்படின்னா ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் பிரைஸ் செக் பண்ணுவாங்க. கட் ஆஃப் பிரைஸ் யாரெல்லாம் அப்பர் பேண்டுக்கு கோட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து எதன் பேசிஸ்ல அலாட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, இன்வெஸ்டர் 1 ஒரு குவாண்டிட்டி அப்ளை பண்ணிருக்காரு. இது உங்க எல்லாருமே அப்பர் பேண்டுக்கு தான் கோட் பண்ணவங்க. ஓகேங்களா? இன்வெஸ்டர் 1 ஒரு குவாண்டிட்டி அப்ளை பண்ணிருக்காரு, அவருக்கு 0 அலாட்மெண்ட், அவருக்கு ஐபிஓ கிடைக்காது. இன்வெஸ்டர் 2 பாத்தீங்க 2 குவாண்டிட்டி அப்ளை பண்ணிருக்காரு, அவருக்கு ஒரே ஒரு ஷேர்ஸ் மட்டும் அலோகேட் ஆகும். இன்வெஸ்டர் 3 3 குவாண்டிட்டிக்கு அப்ளை பண்ணிருக்காரு, ஒரு ஷேர் அலோகேட் ஆகும். இன்வெஸ்டர் 4 3 குவாண்டிட்டி அப்ளை பண்ணிருக்காரு, அவருக்கு 0 அலாட்மெண்ட். அதாவது இந்த அலாட்மெண்ட் அப்படிங்கிறது 0 1 1 0 1 0 0 0 1 1 அப்படிங்கிற பேசிஸ்ல தான் அலாட்மெண்ட் ஆகும். டோட்டலா 5 ஷேர்ஸ் தான் அலாட்மெண்ட் ஆகும். ஆனா அப்ளை பண்ண ஷேர்ஸ் 29 ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருந்தாங்க இந்த 10 இன்வெஸ்டர்ஸும். ஓகேங்களா? அப்ப இதன் மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த அலாட்மெண்ட் அப்படிங்கிறது 0 1 1 0 1 1 0 0. சோ இதன் பேசிஸ்ல தான் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற போது இது பியூர் அண்ட் பியூர் நம்மளோட பேஸ்ட் ஆன் லக் அப்படிங்கிறது தான் நம்ம இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, நிறைய நண்பர்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம பேர்ல உள்ள மல்டிபிள் டிமேட் அக்கவுண்ட் மூலமா நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு டிமேட் அக்கவுண்ட்ல ஐபிஓ அலாட்மெண்ட் ஆகும் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நீங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆர்டிஏ போர்ட்டல், அதாவது ரெஜிஸ்டர் போர்ட்டல்ல ஒரு பேனுக்கு கீழே தான் நீங்க அப்ளை பண்ண எல்லா லாட்ஸுமே வரும். நீங்க அந்த மாதிரி பண்றதும் ஒரே ஒரு டிமேட் அக்கவுண்ட்ல மல்டிபிள் லாட்ஸ் அப்ளை பண்றதும் ஒன்னா போயிடும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எல்லாம் அப்ளை பண்றதுனால உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிரும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இதற்கு பதில் நம்ம வேற என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்பா அம்மா தங்கச்சி இல்ல பிரதர் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க பேர்ல டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு உங்களோட ஒரு டிமேட் அக்கவுண்ட்ல உங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒரு 4 பேரோட டோட்டலா ஒரு 5 டிமேட் அக்கவுண்ட் மூலமா அப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு டிமேட் அக்கவுண்ட் 2 டிமேட் அக்கவுண்ட்ல கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நிறைய நண்பர்கள் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஐபிஓ டேட்டாஸ், அதாவது ஐபிஓ ஓவர் சப்ஸ்கிரைபர் ஆயிருக்கா, அண்டர் சப்ஸ்கிரைபர் ஆயிருக்கா, டே 1ல எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருக்காங்க, டே 2ல எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருக்காங்க, டே 3ல எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருக்காங்க, இந்த டேட்டாஸ் எல்லாம் அபிஷியலா நம்ம எங்க செக் பண்றது அப்படின்னு கேக்குறீங்க.
ஸோ அதை இப்போ நம்ம பார்க்கலாம். கூகுளில் போய்க்கோங்க. கூகுளில் போயிட்டு NSE, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ அந்த NSE அப்படின்னு டைப் பண்ணிட்டு வார லிங்க்ல ஃபர்ஸ்ட் லிங்க் www.nseindia.com. ஸோ இந்த வெப்சைட்குள்ள வந்துருங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா மேல ஹோம், அபவுட், மூணாவதா மார்க்கெட் டேட்டா அப்படின்னு இருக்கும். மார்க்கெட் டேட்டால ட்ரேட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுல லாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நியூ பப்ளிக் இஷ்யூஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன IPO வந்து கரண்டா ரன்னிங்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற IPOட லிஸ்ட் எல்லாமே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா டேட்டா பேட்டர்ன்ஸ் இந்தியா, மெட் பிளஸ் ஹெல்த் சர்வீசஸ் இந்தியா, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இந்தியா, ஸோ இந்த மாதிரி எல்லா IPOட லிஸ்ட்டும் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மெட் பிளஸ் ஹெல்த் சர்வீசஸ் லிமிடெட் இது வந்து 13 டிசம்பர் அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. எண்ட் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 டிசம்பர். ஸோ இன்னையோட வந்து அது முடிய போகுது. ஓகேங்களா. ஸோ இப்போ இது வரைக்கும் எவ்வளவு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வந்து செக் பண்ணணும் அப்படின்னா அந்த மெட் பிளஸ் ஹெல்த் சர்வீசஸ் இந்தியா அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே பாத்தீங்க அப்படின்னா பிட் டீடைல்ஸ் அப்படிங்கிறதுல கம்பெனி வந்து எவ்வளவு ஆஃபர் பண்றாங்க, QIB குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு எவ்வளவு ஆஃபர் பண்றாங்க, இது வரைக்கும் எவ்வளவு வந்து அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கும். ஸோ 1.29% வந்து அதிகமா வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளோட ரீட்டைல் கேட்டகரி எங்க இருக்கு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இங்க மூணாவதா ரீட்டைல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், ஸோ RIS. இதுதான் வந்து நம்ம டோட்டலா வந்து கம்பெனி 62,51,965 ஷேர்ஸ் வந்து IPO மூலியமா வெளியிட போறாங்க. அதுக்கு அப்ளை பண்ணது பாத்தீங்க அப்படின்னா 1,15,08,084 ஷேர்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. அப்போ ஓவர் சப்ஸ்கிரைபர் ஆயிருக்கு. அதாவது 1.84% வந்து அதிகமா வந்து அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸை நம்ம இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா மணி கண்ட்ரோல் இல்லைன்னா நம்ம வேற நியூஸ் எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டா NSEயோட வெப்சைட்ல வந்து இங்க வந்து நம்ம இந்த ட்ரேட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு சில அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்க கண்டினியூஸா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.